சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா முத்து வந்து நல்லபடியாக வந்து யார் வந்து மீனாவோட வண்டியை கடத்தினா இந்த வண்டியெல்லாம் தூக்குனதுக்கே பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி இதுக்கு பின்னாடி சிந்தாமணி தான் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே சிந்தாமணியோட காரையும் டிரைவரையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆளை வச்சு தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு நேராக சிந்தாமணி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உன் காரும் டிரைவரும் இப்போ ஏன் கஸ்டடியில் இருக்காங்க, ஒழுங்காக மீனோட வண்டியை எங்கே இருக்குன்னு சொல்லிடு. நீ ஏற்கனவே வண்டியை தூக்குனதில் நீ தான் இருக்கன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து கோவிலில் வந்து பூக்கடையும் கரும்பு ஜூஸ் கடையும் வச்சாச்சு நல்லபடியாக. இப்போ மீனோட வண்டி மட்டும் கிடைக்கல அப்படின்னா உன் வண்டியை வந்து வெடித்து தீபாவளி கொண்டாடிடணும்னு சொல்லிட்டு சிந்தாமணியை வந்து சொல்கிறாங்க. சிந்தாமணி வந்து அப்படிலாம் பண்ணிடாத, என் வண்டியை ஒன்றும் பண்ணிடாத, நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என் வண்டியை வர சொல்லுன்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முத்து வந்து அவங்களோட வண்டியை வந்து வர வச்சிடுறாங்க. வண்டியை வர வச்சதுக்கப்புறம் மீனோட வண்டி எங்கன்னு கேட்கும்போது மீனோட வண்டியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டியெல்லாம் திருடுறவங்கள தான் நான் தூக்க சொல்லியிருந்தேன், அங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு மீனோட வண்டி எந்த இடத்துக்கு இருக்கோ அங்கே கூட்டிகிட்டு போய் முத்துவை காட்டுறாங்க. முத்துவும் பார்த்திங்க அப்படின்னா மீனோட வண்டியை நல்லபடியாக மீட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முத்து வந்து சிந்தாமணியை வார்ன் பண்ணி அனுப்பிடுறாங்க. எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீதா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டாக செஞ்சு அந்த வண்டியை திரும்ப வந்து கோவிலுக்கு கொண்டு வந்தது பார்த்திங்க அப்படின்னா முத்து தான். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா சீதா வந்து அருண் தான் இந்த மாதிரி விஷயத்த பண்ணியிருக்காரு. அருண் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ் மூலிமா பேசி கார்ப்பரேஷன் ஆஃபீஸர்கிட்ட போய் லெட்டர் கொடுத்து இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சீதா வந்து பெருமை பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி முக்கியமாக வந்து இருக்கிறது முத்து அப்படிங்கிறது எப்போ தெரிய போதோ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.